தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் அரண்மனை முன்பு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கிய அவர், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை உள்ளிட்டவற்றை வைத்து திமுகவை பாஜக மிரட்ட நினைக்கிறது என்று குற்றம் சாட்டினார். சிபிஐ, ஐடி ரைடு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய ஆள் நம்மள திமுக பயப்படுவாங்க. அதிமுக நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அவங்களுடைய வாழை ஆட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வாழை நாங்க ஒட்ட நறுக்குவோம். அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை இங்க வந்து உங்களுக்கு கொடுத்தார். குறிப்பா ராமநாதபுரத்துக்கு வந்தபோது ஏராளமான வாக்குறுதிகள். அவர் சொல்றதெல்லாம் வாக்குறுதி கிடையாது, எல்லாமே வடை, சுடுற வடை. என்ன சொன்னாருன்னா, ஏழையாய் பிறந்து ஏழையாவே வளர்ந்தவனா, ஏழ்மையின் வலியை நன்கு உணர்ந்தவன் நான் அப்படின்னு பேசினார். ஆனா சொல்லிட்டு என்ன தேவை பண்ணாரு, ஏழை எளிய மக்கள் சிறுக சேமித்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை ஒரே இரவுல செல்லாதுன்னு சொன்னார்.